السلام عليكم ورحمة الله وبركاته. எல்லாம் நல்லா கவனிச்சுக்கணும். அல்லாஹ்வுடைய கிருபையில் நோன்புக்கு முன்னாடி மதரசா லீவ் விட்டோம், அப்படி தானே? மதரசா லீவ் விட்டு ஏறத்தாழ 45-50 நாள் ஆயிடுச்சு. நோன்புக்கு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி லீவ் விட்டுருக்குமா? இப்போ நோம்பு முடிஞ்சு இப்போ ஒரு 10-15 நாளுக்கிட்ட என்ன செஞ்சிருச்சு ஆயிடுச்சு. 50 நாள் என்ன செஞ்சாச்சு, நம்ம லீவ் விட்டாச்சு. லீவுக்கு அப்புறம் இன்றைக்கி தான் நம்ம புதுசாக மதரசாவை திரும்ப பாடங்களை ஆரம்பிச்சிருக்கிறோம். இந்த முதல் நாள் மதரசாவில் நீங்கள் ஒரு 10 விஷயங்களை ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். எத்தனை விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்? ஹாரிஸ் பாய் என்னைய பார்க்கணும், புரியுதுங்களா? மதரசாவுக்கு தினசரி வரணும். 10 விஷயங்களை முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். இன்றைக்கி முதல் நாள்னால ரொம்ப குறைவான பேர் தான் வந்திருக்கிறீங்க. இன்னும் நிறைய பேர் வரல. பாதிக்கு பாதி கூட என்ன செய்யலை, இன்னும் ஆள் வரல. கால்வாசி தான் வந்திருக்கிறீங்க. முதல் நாளே அவங்கள சும்மா உட்கார வச்சுட்டு அனுப்பக்கூடாது இல்லையா? அதனால் ஒரு 10 விஷயத்தை நான் சொல்கிறேன். சுபானி 10 விஷயத்தை மறக்கக்கூடாது. கண்டிப்பாக என்ன செய்யணும், ஞாபகத்தில் வச்சுக்கணும். இந்த 10 விஷயத்தை நீங்கள் கண்டிப்பாக என்ன செய்யணும், ஃபாலோ பண்ணணும். ஃபாலோ பண்ணலாமா? இன்ஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ். முதல்ல விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு காலையிலையும் மாலையிலையும் மதரசா இருக்குது. காலையிலையும் சாயந்தரமும் மதரசா இருக்குது. இப்போ நாளைக்கு உங்கள் எல்லாருக்குமே திரும்பவும் பள்ளிக்கூடம் விடுமுறை விட போகிறாங்க. இதில் நீங்கள் முதல் விஷயம் என்ன கவனிக்கணும் அப்படின்னா, நீங்கள் எங்கே விளையாட போனாலும் எப்படி விளையாட போனாலும் காலையில் நேரத்தில் மதரசாவுக்கு கண்டிப்பாக வந்துடணும். ரெண்டாவது, சாயந்தரமும் கண்டிப்பாக மதரசாவுக்கு வந்தே தீரணும். மதரசாவை எக்காரணத்தை கொண்டும் லீவு போடக்கூடாது, சரியா? இது முதல் விஷயம். அதே மாதிரி உங்களுக்கு சம்மர் கிளாஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கோடைக்கால வகுப்பு அது நடத்துறதுக்கான முயற்சிகளை நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம், எடுத்துருக்குறோம். அதாவது சம்மர் கிளாஸ் வச்சுட்டோம் அப்படின்னா காலையில் சாயந்தரம் மதரசா இருக்காது. ஒரே டைம் காலையில் மட்டும்தான். 9 மணி டு லொஹர் வரைக்கும், 9 மணிலேருந்து லொஹர் வரைக்கும். நாளைக்கு எல்லாருக்கும் ஸ்கூல் லீவ் விட்டு எல்லோரும் வந்ததுக்கப்புறம் தான் அதை என்ன செய்ய போகிறோம், இன்ஷா அல்லாஹ் நம்ம முடிவு செய்ய போகிறோம். அதனால் நாளைக்கு கண்டிப்பாக காலையிலையும் சாயந்தரம் மதரசா இருக்கும். ஏன்னா நாளைக்கு உங்களுக்கு பள்ளிக்கூடம் இருக்கிறதுனால. அப்போ மொதல் விஷயம் என்ன கவனிக்கணும் அப்படின்னா, சம்மர் கிளாஸ் இல்லாமல் இருந்தால் காலையிலையும் சாயந்தரமும் கண்டிப்பாக மதரசா வந்தே தீரணும். ஒருவேளை சம்மர் கிளாஸ் வச்சிட்டோம் அப்படின்னா சம்மர் கிளாஸை கண்டிப்பாக அட்டன் பண்ணியே ஆகணும். சம்மர் கிளாஸை லீவு போடக்கூடாது. சம்மர் கிளாஸில் உங்களுக்கு என்னெல்லாம் சொல்லிக் கொடுப்போம் அப்படின்னு சொன்னால், குர்ஆன் மனப்பாடம், ஹதீஸ் மனப்பாடம், துவா மனப்பாடம், தொழுகையினுடைய சட்டம், அதே மாதிரி தொழுகையில் செய்யக்கூடியது, தொழுகையில் செய்யக்கூடாதது, அது மாதிரி வரலாறு, கதைகள், இப்படி நிறைய பாடம் என்ன செய்யுது இருக்குது. இது எல்லாத்தையும் என்ன செய்வோம், சொல்லிக் கொடுப்போம். புரியுதா? இப்போ ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், தொழுகையில் நேர தொழுகைக்கு கண்டிப்பாக நாளை கழிச்சிலேருந்து எல்லோரும் அட்டன் ஆயிடணும். நாளைக்கு ஸ்கூல் இருக்கு இல்லையா? இன்றைக்கி மகரீபு, இஷா, நாளைக்கு சுபு, கண்டிப்பாக எல்லோரும் வந்துடணும். ஸ்கூல் லீவ் விட்டதுக்கு பிறகு 5 வக்துக்கும் தினசரி 50 நாள் உங்களுக்கு லீவ் இருக்குது. ஹாரிஸ் பாய் 50 நாள் லீவ் இருக்கா இல்லையா? இந்த 50 நாள் லீவில் 5 வக்தும் நீங்கள் கண்டிப்பான முறையில் என்ன செய்யணும், வரணும். ஒரு வக்துக்கு நீங்கள் வரலன்னு சொன்னாலும் நான் பழைய மாதிரி உங்களை கண்டிக்க வேண்டிய சூழல் இருக்கும். நோம்பில் நான் உங்களை கண்டிக்கலை, ஏன்னா நோம்பில் மதரசாவே லீவு. உங்களை நான் திட்டலை, அடிக்கலை, உங்களை பிடிச்சி இழுத்து உள்ளே போடலை. அப்படி போட்டோமா சுபானி? இப்படி செஞ்சோமா? நம்ம செஞ்சோமா? நீங்கள் பாட்டுக்கு நோம்பில் ஃப்ரீயாக விளையாடுங்கப்பான்னு சொல்லி என்ன செஞ்சாச்சு, விட்டாச்சு. ஜாலியாக விளையாண்டிங்க, அங்கே போனீங்க, இங்கே போனீங்க, சகர் சாப்பிட்டீங்க, விடிய விடிய தூங்காமல் விளையாண்டிங்க, எல்லாம் செஞ்சாச்சு. புரிஞ்சா? எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ மதரசா நம்ம திறந்தாச்சு. இப்போ என்ன செஞ்சாச்சு, மதரசா திறந்தாச்சு. அப்போ 5 நேர தொழுகையிலையும் கண்டிப்பான முறையில் எல்லோரும் கலந்தே தீரணும். நோம்பில் யாருக்கு முன்னே ஒரு 3-4 பசங்க தொலை வச்சிங்க, அப்படி தானே? சாவுல் தொலை வச்சாப்புல, காதர் தொலை வச்சான், அப்புறம் இன்னும் அஸ்லம் தொலை வச்சான், அவன் இன்னொருத்தன் யார், பாசி தொலை வச்சான், ஃபைசல் தொலை வச்சான்.
அமீர் தொலை வச்சான், இவங்க எல்லாரும் என்ன செஞ்சாங்க, தொலை வச்சிங்க. இப்போ இந்த ஸ்கூல் லீவு டயத்தில் நோம்பில் தொலை வச்சா மாதிரியே உங்களுக்கு நான் ஃபர்லு தொலை வைக்கிறதுக்கான ட்ரைனிங்கும் கொடுப்பேன். உங்களில் யாராவது ஒரு 2 பேரை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு ஜும்மா பயான் பண்ணுற அளவுக்கான ஒரு ட்ரைனிங் என்ன செய்வோம், கொடுப்போம். இந்த 50 நாள் லீவை நீங்கள் என்ன செய்யக்கூடாது, வீணடிக்கக்கூடாது. அப்போ 2வது விஷயம், 5 நேர தொழுகையில் என்ன செஞ்சிடணும், கண்டிப்பாக வந்துடணும். புரியுதா? 3வது விஷயம், ரொம்ப முக்கியமான விஷயம், மதரசா உங்களுக்கு லீவு வேணும்னா வந்து என்கிட்ட சொல்லிவிட்டு போயிடணும். 3வது விஷயம். 4வது விஷயம், மதரசாவுக்கு போகிறேன்னு சொல்லிவிட்டு வேறு எங்கேயும் நீ போயிடக்கூடாது. ஹாரிஸ் பாய், இந்த வேலையை நீங்கள் தான் அதிகமாக பார்ப்பீங்க. மதரசாவுக்கு போகிறேன்னு சொல்லி யூனிஃபார்ம் எல்லாம் போட்டு குரானெல்லாம் எடுத்து பக்கத்து வீட்டில் கொண்டு போய் கொடுத்துட்டு வேறு எங்கேயா வச்சுட்டு வயக்காட்டுக்கு சுற்ற போயிட்டேன், மீன் பிடிக்க போயிட்டேன், கபடி விளையாட போயிட்டேன் அப்படின்ட்டு எங்கேயும் போயிடக்கூடாது. அப்படி நீங்கள் ஒரு வேளை மதரசாவுக்கு வாரேன்னு சொல்லிட்டு இங்கே வராமல் நீ எங்கேயாவது போய் 1 நாள் கழிச்சோ 2 நாள் கழிச்சோ 10 நாள் கழிச்சோ 1 மாதம் கழிச்சோ 1 வருஷம் கழிச்சோ நீ என் கையில் சிக்குனா என்ன ஆகும்? புரியுதா? செய்யக்கூடாது. 4வது விஷயம், மதரசாவுக்கு வந்துட்டுன்னு சொல்லிட்டா எங்கே வந்துடணும், நேராக மதரசாவுக்கு வந்துடணும். 5வது விஷயம், உங்களுக்குன்னு கொடுக்கப்பட்டிருக்கிற யூனிஃபார்மை கம்பல்சரி போட்டு வரணும். மதரசா பழையபடி ஒழுக்கமான முறையில் ஒழுங்கான முறையில் ஓதணும். லீவு நேரத்தில் மட்டும்தான் நான் அவங்கள கண்டிக்காமல் இருப்பேன். மதரசா லீவு நேரத்தான். இனிமேல் நீங்கள் தெருக்குள்ளன்னு விளையாண்டாலும் வச்சாலும் என்னையை பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் அங்கிட்டு போயிருங்க. கண்டிப்பாக எவனா எங்கேயா நின்று விளையாடுற பார்த்தேன், மறுநாள் நீ அன்றைக்கி தொழுகைக்கு வரல, மறுநாள் தொழுகைக்கு வரல, ஒரு நாள் லீவு போட்டோன்னா அன்றைக்கி அடி பிச்சு அள்ளி போடுவேன். புரியுதா? மதரசா லீவில் ஒன்று நான் எவ்வளோ ஃப்ரீயாக விடணுமோ அவ்வளோ ஃப்ரீயாக விட்டேன். நல்ல ஃப்ரீயாக சுற்றுனீங்களா? சும்மா நல்லா சுற்றுனீங்களா? நல்ல ஃப்ரீயாக விட்டுட்டேன். இப்போ 5வது விஷயம், யூனிஃபார்ம் கம்பல்சரி என்ன செய்யணும், போட்டு வரணும். எல்லாருக்குமே 2 யூனிஃபார்ம் இருக்குது. ஏதோ ஒரு நாள் போட்டு வரல அப்படின்னா பிரச்சனை இல்லை. புரியுதுங்களா? அடுத்து 6வது விஷயம், ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், மதரசாவுக்கு வரும்போது எல்லாரும் செருப்பு போட்டு வரணும். இல்லை என்ன செய்யணும், செருப்பு போட்டு வரணும். நிறைய பேர் செருப்பு இல்லாமல் என்ன செய்றீங்க, வாரீங்க. செருப்பு இல்லாமல் வரக்கூடாது. என்ன செய்யணும், செருப்பு போட்டு தான் வரணும். புரியுதா? ஏன்னா உங்களுடைய காலில் எங்கேயாவது யாராவது எச்சி துப்பியிருப்பாங்க, அல்லது ஒரு நாயோ பூனையோ ஏதாவது சிங்கம் செஞ்சு வச்சுருக்கும், நஜீஸ் பட்டிருக்கும். அப்படியே காலை கழுவாமல் என்ன செஞ்சிடுறீங்க, உள்ளே வந்துடுறீங்க. அதை செய்யக்கூடாது. கண்டிப்பான முறையில் செப்பல் போட்டு என்ன செய்யணும், செருப்பு போட்டு வரணும். 7வது விஷயம், எல்லோரும் ஒழு செஞ்சுட்டு வரணும். கடுமையான வெயில் நேரமாக இருக்குது, முடிஞ்சால் குளிச்சுட்டு வாங்க. முடியலையா பள்ளியாசல் வந்து ஒழு செஞ்சுட்டாவது வரணும். குறைஞ்சபட்சம் ஒரு பவுடருக்கு விட்ற என்ன செய்யுங்க, போட்டுட்டு மதரசாவுக்கு வரணும். புரியுதா? 6 விஷயம் 7 விஷயம் சொல்லிட்டோமா? 8வது விஷயம், மதரசாவில் நான் இல்லைன்னு சொன்னாலும், நான் எங்கேயாவது எந்திரிச்சு போனாலும் எந்திரிச்சு அங்கே இங்கேன்னு விளையாடக்கூடாது. ரொம்ப ஒழுக்கமான முறையில் உட்காந்து ஓதிக்கிட்டு இருக்கணும். ரொம்ப ஒழுக்கமான முறையில் உட்காந்து என்ன செய்யணும், ஓதிக்கிட்டு இருக்கணும். சேட்டை பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. யாரும் எந்த குறையும் உங்களை பற்றி என்கிட்ட வந்து யாருமே சொல்லக்கூடாது. அந்தளவுக்கு நடந்துக்கணும். 9வது விஷயம், நோட்டு பேனா பென்சில் லப்பர் கண்டிப்பாக கொண்டு வரணும். டெய்லி நான் உங்களுக்கு ஒவ்வொரு சப்ஜெக்டில் இருந்து ஒவ்வொரு பாடம் நான் எழுதி போடுவேன். அதை நீங்கள் என்ன செய்யலாம், ஒரே ஒரு நோட்டு வாங்கினா போதும். நீ 5 நோட்டு 6 நோட்டு வாங்கினால ஒரு நோட்டை வாங்கியே சும்மா ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு பக்கத்தில் நம்ம அப்படியே எழுதுறது தான். 10வது விஷயம், ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால், தினசரி பாடத்தை மனப்பாடம் பண்ணி சொல்லிடணும். இந்த 10 விஷயத்தை என்ன செஞ்சிடணும், வராத உங்களுடைய நண்பர்களுக்கு நீங்கள் என்ன செஞ்சிடணும், சொல்லிடணும். புரியுதா? இந்த 10 விஷயத்தை என்ன செய்யணும், கரெக்டாக ஃபாலோ பண்ணுவியா? இன்ஷா அல்லாஹ். என்ன சொல்லணும்? இன்ஷா அல்லாஹ். சரி, இன்றைக்கி முதல் நாள் ஒரு சின்ன துவாவை நம்ம மனப்பாடம் பண்ணிக்குவோம். நீங்கள் எப்போ குரான் ஓதினாலும் அந்த துவாவை ஓதி தான் இன்ஷா அல்லாஹ் நீங்கள் குரான் ஓதுறதா இருந்தாலும் சரி, ஏதாவது மனப்பாடம் பண்ணுறதா இருந்தாலும் சரி, நம்ம சொல்லித்தரக்கூடிய துவாவை இப்போ நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கணும். சரியா? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ரப்பி ஜித்னி இல்மா. ரப்பி ஜித்னி இல்மா. ரப்பி 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 ஜித்னி இல்மா.
ரப்பி எனது இறைவா ஜித்னி நீ எனக்கு அதிகப்படுத்து நீ எனக்கு அதிகப்படுத்து இல்மா கல்வி ஞானத்தை நீ எனக்கு அதிகப்படுத்து ரப்பி எனது இறைவா இப்படி கை வச்சுங்க ஒரு துவா மாதிரி மனப்பாடம் பண்ணிக்கங்க ரப்பி எனது இறைவா ஜித்னி நீ அதிகப்படுத்து இல்மா கல்வி ஞானத்தை எனக்கு நீ அதிகப்படுத்து வர்சுக்னி 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 ஃபஹுமா வர்சுக்னி ஃபஹுமா இறைவா எனக்கு விளங்கக்கூடிய அறிவாற்றலை கொடுத்து விடு ரப்பி ஜித்னி இல்மா வர்சுக்னி ஃபஹுமா ரப்பி ஜித்னி இல்மா வர்சுக்னி ஃபஹுமா ரப்பி ஜித்னி இல்மா வர்சுக்னி ஃபஹுமா ரப்பி யஸ்ஸிர் வலா து அஸ்ஸிர் தம்மிம் பில் கைர் ரப்பி எனது இறைவா யஸ்ஸிர் நீ எனக்கு இலகுவாக்கு வலா து அஸ்ஸிர் இன்னும் எனக்கு நீ சிரமமாக்கி விடாதே தம்மிம் பில் கைர் அனைத்து காரியங்களையும் எனக்கு நீ நிறைவு செய்து கொடு நிறைவு செய்து கொடு அப்போ இந்த அரபியை மட்டும் மனப்பாடம் பண்ணிக்கணும் ரப்பி ஜித்னி இல்மா வர்சுக்னி ஃபஹுமா ரப்பி யஸ்ஸிர் வலா து அஸ்ஸிர் தம்மிம் பில் கைர் ரப்பி ஜித்னி இல்மா வர்சுக்னி ஃபஹுமா ரப்பி யஸ்ஸிர் வலா து அஸ்ஸிர் தம்மிம் பில் கைர் ரப்பி ஜித்னி இல்மா வர்சுக்னி ஃபஹுமா ரப்பி யஸ்ஸிர் வலா து அஸ்ஸிர் தம்மிம் பில் கைர் ரப்பி ஜித்னி இல்மா வர்சுக்னி ஃபஹுமா ரப்பி யஸ்ஸிர் வலா து அஸ்ஸிர் தம்மிம் பில் கைர் ரப்பி ஜித்னி இல்மா வர்சுக்னி ஃபஹுமா ரப்பி யஸ்ஸிர் வலா து அஸ்ஸிர் தம்மிம் பில் கைர் ரப்பி ஜித்னி இல்மா வர்சுக்னி ஃபஹுமா ரப்பி யஸ்ஸிர் வலா து அஸ்ஸிர் தம்மிம் பில் கைர் ரப்பி ஜித்னி இல்மா வர்சுக்னி ஃபஹுமா ரப்பி யஸ்ஸிர் வலா து அஸ்ஸிர் தம்மிம் பில் கைர் ரப்பி ஜித்னி இல்மா வர்சுக்னி ஃபஹுமா ரப்பி யஸ்ஸிர்
ربي زدني علما وارزقني ربي وارزقني فهما ربي يسر ولا تعسر تمم بالغيب ربي زدني علما وارزقني فهما ربي يسر فهما ربي يسر ولا تعسر تمم بالخير ربي زدني علما وارزقني علما فهما ربي يسر ولا تعسر من ربي إذني علما وارزقني فهما ربي يسر ولا تعسر تمم بالغيب சரி, திரும்ப நான் ஒரு வாட்டி சொல்லி தரேன். எல்லோரும் ஒரு வாட்டி நல்லா சத்தமாக சொல்லிடுங்க. நிறைய பேர் மனப்பாடம் பண்ணலை. ஹாரிஸு, ஆரி, இப்ராஹிம், முஸ்தமில் எல்லோரும் திரும்ப என்கிட்ட நாளைக்கு ஒரு வாட்டி சொல்லணும். புரியுதா? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ரப்பி ஜித்னி இல்மா. ரப்பி ஜித்னி இல்மா. ரப்பி ஜித்னி இல்மா. ரப்பி ஜித்னி இல்மா வர்சுக்னி ஃபஹுமா. வர்சுக்னி ஃபஹுமா. வர்சுக்னி ஃபஹுமா. ரப்பி يسر ولا تعسر تمم بالخير ربي يسر ولا تعسر تمم بالخير ربي يسر ولا تعسر تمم بالخير. எல்லாம் சத்தமாக சொல்லுங்க. ரப்பி ஜித்னி இல்மா வர்சுக்னி ஃபஹுமா. ரப்பி யஸ்ஸிர் வலா துஅஸ்ஸிர் தம்மிம் பில் கைர். அப்போ இந்த அர்த்தத்தை ஞாபகத்தில் வச்சுக்கணும். யா அல்லாஹ் எனக்கு கல்வி ஞானத்தை அதிகமாக கொடு, விளங்கக்கூடிய தன்மையை அதிகமாக கொடு, என்னுடைய எல்லா காரியத்தையும் நீ லேசாக்கி கொடு, என்னுடைய எந்த காரியத்தையும் நீ கஷ்டமாக்கிறாத, என்னுடைய எல்லா விஷயங்கள்லையும் நீ நல்லதையே நாடு. இப்படிதான் அந்த அர்த்தத்தை என்ன செய்யணும்? மனப்பாடம் பண்ணிக்கணும். என்ன அர்த்தம்? ரப்பி எனது இறைவா, ஜித்னி நீ எனக்கு அதிகப்படுத்து, இல்மா கல்வி ஞானத்தை நீ அதிகப்படுத்து, வர்சுக்னி இன்னும் எனக்கு நீ கொடுத்து விடு, ஃபஹுமா விளங்கக்கூடிய தன்மையை கொடுத்து விடு, ரப்பி யஸ்ஸிர் எனது இறைவா
என்னுடைய காரியங்களை நீ லேசாக்கி விடு. வலா துஅஸ்ஸிர், என்னுடைய காரியங்களை நீ கஷ்டமாக்கி விடாதே. தம்மிம் பில் கைர், அனைத்து விஷயங்களையும் நல்லதை கொண்டு நீ பரிபூர்ணப்படுத்தி கொடு. இப்போ இந்த துவாவை என்ன செய்யணும், மறந்துடக்கூடாது. இதை தினமும் ஓதணும். இன்ஷா அல்லாஹ் இந்த துவாவை நாளைக்கு போர்டில் நான் எழுதி போடுவேன். எழுதி போட்டதுக்கு பிறகு எல்லாரும் எழுதி மனப்பாடம் பண்ணி சொல்லணும். இது போல் கல்வி ஞானம் அதிகரிக்கிறதுக்கு, மனப்பாட சக்தி அதிகரிக்கிறதுக்குன்ட்டு ஒரு 4 துவா இருக்குது. அந்த 4 துவாவையும் நான் தினசரி ஒவ்வொரு துவா என்ன செய்வேன், எழுதி போடுவேன். அந்த ஒவ்வொரு துவாவையும் நீங்கள் என்ன செய்யணும், தினமும் எழுதி மனப்பாடம் பண்ணணும். அப்போ இன்றைக்கி மகரீபில் இருந்து எல்லாம் தொழுகை கரெக்டாக வந்துடணும் பாய். புரியுதா? உங்களுக்கு நல்ல ஃப்ரீ டைம் கொடுத்து முடிச்சிட்டேன். இதுக்கப்புறம் நீங்கள் வராமல் இருந்தீங்கன்னா எனக்கு கோபம் வரும். ஹாரிஸ், புரியுதா? நோம்பல் நீலாம் ஒரு வக்து தொலை வரல. வந்தியா? சொல்லு பாய், வந்தியா? ஒன்றை எங்க சொல்லு. சுபு மட்டும் வந்த, மற்ற ஏதாவது ஒரு தொழுகைக்கு நீ வந்தியா? நைட் தராவிக்கு என்றைக்கா ஒரு நாள் ஃபுல்லாக நீ தொழுதுருக்கியா? நீ உன்னை அடிச்சிருக்கனா? கேட்டிருக்கனா? கேட்கல. புரியுதா? ஆனால் இனிமேல் நீ வரலன்னா 10 வயசு ஆயிடுச்சா? பார்த்தியா? ரசூல்லா உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் 7 வயசில் தொழுகைக்கு ஏவுங்க, தொலை போங்கன்னு சொல்லுங்கன்னாங்க. அப்புறம் 9 வயசில் திட்டி அதட்டி சொல்லுங்கள், மிரட்டி சொல்லுங்கன்னாங்க. 10 வயசு அடித்து சொல்லணும். இப்போ நீங்களாம் எந்த லெவலில், எந்த ரேஞ்சில் இருக்கிறீங்க? அடித்து சொல்லக்கூடிய ரேஞ்சில் நீங்கள் என்ன செய்றீங்க, இருக்கீங்க. அப்போ தொலை வரலன்னா நான் கண்டிப்பாக என்ன செய்வேன் பாய்? அடிப்பேன். அதனால் கண்டிப்பான முறையில் தொலை வந்துடணும். டிமிக்கி கொடுத்துடலாம், டேக்கா கொடுத்துடலாம் நினைக்கக்கூடாது. ஆரிஸு, புரியுதா? அது போக உங்களுக்கு இந்த 50 நாளில் ஒரு சில முக்கியமான நபர்களுக்கு ஒரு ஹாஸ்டல் மாதிரி நான் ரெடி பண்ணியிருக்கிறேன். அது சொல்லுவேன், நாளைக்கு சொல்லுவேன். புரியுதா? உங்களுக்கு இங்கேயே தங்கி இங்கேயே எல்லாமே பண்ணுற மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அது என்னங்கிறத நான் நாளைக்கு விவரமாக என்ன செய்வேன். எல்லோரும் வரட்டும். எல்லோரும் வந்ததுக்கப்புறம் சொல்லி உங்கள் எல்லாருக்கும் நான் எல்லாமே வாங்கி வச்சுருக்கிறேன். எல்லாருக்கும் எல்லாத்தையும் சொல்லியிருக்கிறேன். புரியுதா? அதனால் இந்த 50 நாள் நீங்கள் நல்லா யூஸ் பண்ணிக்கணும், விட்டுறக்கூடாது. புரியுதா? உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க நான் ரெடியாக இருக்கேன். நீங்கள் கற்றுக்கிறதுக்கு என்ன செய்யணும், ரெடியாக இருக்கணும். நாளைக்கு எல்லோரும் வரட்டும். எல்லோரும் வந்ததுக்கப்புறம் இன்ஷா அல்லாஹ் அதை பற்றி நான் சொல்லுவேன். சரியா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.